இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது உங்களுடைய ரொம்ப நாள் கனவாக இருக்குதா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியும் உங்களால் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? படிப்படியாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கொள்வது எப்படி? என்னால் பணம் எல்லாம் செலவு பண்ண முடியாது, அதே மாதிரி வெளியவும் என்னால் போய் கற்றுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தனியாகவே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோனை வச்சு நம்ம எப்படி இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம்? இங்கிலீஷ் பேசுவதற்கான 10 ஸ்டெப்ஸ். படிப்படியாக யாருடைய தயவும் இல்லாமல் உங்களுடைய ஆர்வத்தால், உங்களுடைய விடாமுயற்சியினால், உங்களுடைய தொடர் பயிற்சியினால் இங்கிலீஷை உங்களால் பேச முடியும். இதை என்னால் அடித்து சொல்ல முடியும். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது ஒரு திறன். அது நம்ம மனப்பாடம் பண்ணி நம்மளால் செய்ய முடியாது. ஒரு திறனை நம்மளால் எப்படி அடைய முடியும்? சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்ற ஒரு திறன் வச்சுக்கிட்டோம்னா அது எப்படி நம்மளால் செய்ய முடியும்? நம்மளுக்கு அதை ஓட்டணுன்ற ஆர்வம் இருக்கணும். அதற்காக நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோட தொடர் பயிற்சி எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்தோம்னா அந்த சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்றத நம்ம அடைவதற்கு 1 மாதமும் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசுகிறதும். 1 மாதத்தில் இங்கிலீஷ் பேசலாம், 6 மாதத்தில் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமை நம்மளால் வச்சுக்க முடியாது. அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிலீஷ் பேசலாம், அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கான டிப்ஸ் தான். இதை நீங்கள் பயன்படுத்தி விடாமுயற்சியோட தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் யாருடைய துணையுமே இல்லாமல் தனியாகவே நீங்கள் இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாமா? பாருங்க. இமிட்டேஷன் டெக்னிக். இமிட்டேஷன் டெக்னிக் அப்படின்னா காப்பிங் த வே ஆஃப் டாக்கிங். ஒருத்தவங்க பேசுகிறத நம்ம காப்பி அடித்து திருப்பி பேசுறது. அவங்க செய்கிற மாதிரியே நம்ம திருப்பி பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இமிட்டேஷன் டெக்னிக். காப்பி அடிக்கிறது. மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்கும்பொழுது அதை நம்ம பேசி பார்க்கணும். அவங்கள மாதிரியே நம்ம காப்பி அடித்து பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் எங்கெல்லாம் இங்கிலீஷை கேட்கலாம்? டிவி நியூஸில் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யூடியூப் வீடியோஸில் நீங்கள் இங்கிலீஷை கேட்கலாம் இல்லையா? நீங்கள் அதிலெல்லாம் கேட்குறதுலாம் தப்பே கிடையாது. யூடியூப் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், 6 months கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை நீங்கள் இமிட்டேட் பண்ணணும். அதை நீங்கள் அதே மாதிரி காப்பி அடித்து நடித்து பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், பிகினர் லெவலில் எப்படி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா, மூவி ட்ரெய்லர்ஸ். இங்கிலீஷ் படத்துடைய ட்ரெய்லர் போடுவாங்க இல்லையா? அது சப்டைட்டில்ஸோடு இருக்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கீழே எழுத்து போயிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சு நம்ம அதை கவனித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எளிமையாக அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை நம்ம கற்றுக்கலாம். அடுத்தது நியூஸ் கிளிப்ஸ். இங்கிலீஷ் நியூஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதன் மூலமாகவும் நம்ம இங்கிலீஷை கேட்கலாம். இங்கிலீஷை நம்ம கேட்குறோம் அப்படின்றது தான் முதல் ஸ்டெப்பே. அடுத்தவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும். அடுத்தது மியூசிக் வீடியோ. நிறைய இங்கிலீஷ் மியூசிக் வீடியோ இப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் பாட்டு. அதை நம்ம கேட்கணும். அப்போ பிகினர் லெவலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் பேசுகிறத, இங்கிலீஷ் பாடுறத, நியூஸில் இங்கிலீஷ் பேசுகிறத, இது எல்லாமே நம்ம காதால் கேட்கணும். இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நேட்டிவ் ஆக்சென்ட். அதாவது அந்த இங்கிலீஷ்காரங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஆக்சென்ட்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஹியர் ஹவ் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எவ்ரி சினாரியோஸ். ஒவ்வொரு சீனரிலையும் ஒவ்வொரு காட்சிகள்லையும் அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இங்கிலீஷ் அந்த சவுண்டை கேட்க கேட்க, அந்த வார்த்தையை கேட்க கேட்க அது நம்மளுடைய மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் இங்கிலீஷ் நியூஸை கேட்குறீங்க, இங்கிலீஷ் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறீங்க, அல்லது யூடியூப்பில் இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் டாக் டு யுவர் செல்ஃப். அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேச பழகணும். டேக் சம் டைம் டு டாக் டு யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று கூட பேசுவதற்கு டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்ட சென்டென்ஸை, நீங்கள் கேட்ட வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணலாம்? கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசலாம். அடுத்தது டாக் டு யுவர் செல்ஃப் வைல் யூ ஆர் ஹேவிங் ஷவர். நம்ம குளிக்கும் போது ஃப்ரீயாக தான் இருப்போம் இல்லையா? அடுத்தது நம்ம பாத்ரூம் போகும்போது ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நம்ம கேட்ட வார்த்தைகளை, கேட்ட சென்டென்ஸை நம்ம நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசி பழகலாம். அடுத்தது பாருங்கள், டாக் டு யுவர் செல்ஃப் லவுடர்.
நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து சத்தமாக பேசி பழகணும். நம்ம தனியாக இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், சத்தமாக பேசி பழகணும். அந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம கேட்ட வார்த்தைகள் எல்லாம் அல்லது யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா கண்ணாடி முன்னாடி நின்று சத்தமாக பேசி பழகணும். டோன்ட் வரி இஃப் யூ டோன்ட் ஹாவ் பெர்ஃபெக்ட் கிராமர். நீங்கள் அந்த மாதிரி பேசி பழகும்பொழுது நீங்கள் தப்பாக கூட பேசுவீங்க. நீங்கள் கிராமரை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டோன்ட் வரி இஃப் யூ டோன்ட் நோ a lot of vocabulary. உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு என்ன வருதோ, நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணாடி முன்னாடி நின்று சத்தமாக பேசி பழகலாம். அடுத்தது பாருங்கள், ப்ராக்டிஸிங் சிம்பிள் கான்வர்சேஷன் வித் yourself will get you ready for the real ones. இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறத கேட்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க, பாட்டு பாடுறத கேட்குறீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் சவுண்டு வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடுது. அடுத்தது வந்து அந்த யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்க, அந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகுறீங்க. அடுத்தது வந்து சிம்பிள் கான்வர்சேஷனை நீங்கள் வந்து பேசி பழகணும். அந்த மாதிரி பேசி பழகிறது ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசுவதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்பிள் கான்வர்சேஷனை நீங்களே உங்களுக்கு பேசி பழகிக்கலாம். 2 ரோலையும் நீங்களே எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் பேசுகிறதையும் நீங்களே பேசலாம், உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவர் பேசுகிற பதிலையும் நீங்களே என்ன பண்ணலாம், பேசலாம். அடுத்தது describe things what you are seeing to yourself. இப்போ நம்ம வெளியே போகும்போது நிறைய பொருட்கள் எல்லாம் பார்க்குறோம், நிறைய காட்சிகளை பார்க்குறோம். அதை எல்லாமே நீங்கள் வந்து விவரிக்கணும், உங்களுக்குள்ளேயே விவரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இங்கிலீஷில். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் வந்து அதை விவரிக்கணும். இங்கே போனால் இந்த மாதிரி நடந்துச்சு, இது இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த ஆப்பிள் சாப்பிட்டேன், இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் வாங்கினேன், இது இவ்வளோ அழகாக இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது, இந்த மாதிரி எல்லாம் அந்த பொருட்களை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட இங்கிலீஷில் விவரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம விவரிக்கும் பொழுது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பற்றி அசிங்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்ம வெக்கப்பட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாது. தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து வார்த்தைகளை பேசணும். அடுத்தது describing things doesn't look like a real conversation. இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்காது இல்லையா? ஒரு பொருளை பற்றி நம்ம விவரிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இட் ஹெல்ப்ஸ் யூ திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ரியாக்ட் டு வாட்ஸ் ஹேப்பனிங். அது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணலாம், நம்ம வேகமாக திங்க் பண்ணலாம். அடுத்தது என்ன நடக்குதோ அதுக்கு வந்து உடனே ரியாக்ட் பண்ணலாம், உடனே வினையாற்றலாம் இல்லையா? உடனே பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷனில் வந்து உடனே பதில் சொல்லணும், வேகமாக திங்க் பண்ணணும், உடனே ரியாக்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து ரியல் கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், லிசன் டு அண்ட் வாட்ச் இங்கிலீஷ் மீடியா. இங்கிலீஷ் படங்களை நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்தது இங்கிலீஷ் செய்திகளை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்காது, அந்த சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது, சில வார்த்தைகள் தான் நம்ம காதில் கேட்குமே. ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் இங்கிலீஷ் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் அந்த படத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும், அந்த சென்டென்ஸை உங்களால் திரும்பி சொல்ல முடியும். Cinema made for native speakers is also a fantastic way to practice your conversation skills. நம்ம யூடியூப் வீடியோவை இந்த சென்டென்ஸில் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசணும், அந்த நேரத்தில் இப்படி பேசணும், இந்த வாக்கியத்தை பேசணும் அப்படின்றதெல்லாம் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பயன் கொடுக்காது. அதை நீங்கள் வந்து பேசணும். அடுத்தது இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி சென்டென்ஸை பேசணும் அப்படின்ற திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். அதனால் கான்வர்சேஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இங்கிலீஷ் படத்தை பார்க்கணும். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்குற அந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஆப்ஸ் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் வந்து கடைசி ஸ்டேஜஸ் தான். சில ஆப்ஸ் வந்து இருக்குது, அதில் நீங்கள் போனீங்கன்னா 1-to-1 கான்வர்சேஷன் நம்ம பேசி பார்க்கலாம். அதில் சில ஆப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஸ்பீக்கிங் பேல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் போனால் உங்களுக்கான பார்ட்னர் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசி பழகலாம். அடுத்தது எல்சா அப்படின்ற ஆப் இருக்குது, இதுலேயும் நீங்கள் போயிட்டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். அடுத்தது பாருங்கள், ட்ரை டங் ட்விஸ்டர்ஸ். டங் ட்விஸ்டர் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஃபீல் அ ஃபன்னி ஃபீல் ஐ ஃபீல் இஃப் யூ ஃபீல் த ஃபீல் ஐ ஃபீல் யூ ஃபீல் த ஃபீல். இந்த டங் ட்விஸ்டரை நம்ம பேசும்பொழுது இந்த எஃப் அப்படின்ற சவுண்டை வந்து நம்மளால் வேகமாக பேச முடியும், சீக்கிரமாக தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து அந்த நேட்டிவ் சவுண்ட்ஸ் வந்து நிறைய வராது.
ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் நம்ம ஆளுங்க பிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இங்கிலீஷ் சவுண்ட்ஸை நம்ம அக்வயர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டங் ட்விஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சவுண்ட்ஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ், அந்த எஃப் அப்படின்ற சவுண்ட் வந்து நிறைய தடவை வருது இல்லையா. யுவர் ப்ரொனன்சியேஷன் வில் இம்ப்ரூவ். இதனால் உங்களுடைய இங்கிலீஷ் உச்சரிப்பு திறன் வந்து அதிகரிக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, ரீட் இங்கிலீஷ் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அலவுட். இங்கிலீஷ் புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம சத்தம் போட்டு படிக்கணும். இம்ப்ரூவ் யுவர் ப்ரொனன்சியேஷன், இன்டனேஷன் அண்ட் ஆக்சென்ட். இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரையோ இங்கிலீஷ் புக்ஸையோ நம்ம சத்தம் போட்டு படிக்கும்பொழுது அது உங்களுடைய உச்சரிப்பை அதிகப்படுத்தும், உங்களோட உச்சரிப்பை இம்ப்ரூவ் பண்ணும். இன்டர்நேஷன்னா குரல் ஏற்றத்தாரோடு நம்ம பேசுவோம் இல்லையா. நம்மளுடைய ஆக்சென்ட்டை வந்து அது வந்து டெவலப் பண்ணும். ஸ்டைல், இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம என்ன தான் நம்ம இங்கிலீஷ் பேச பழகினாலும் நம்ம தமிழ் மாதிரியே தான் இங்கிலீஷ் பேசுவோம். ஆனால் இங்கிலீஷ் படத்தை பார்க்குறோம், இங்கிலீஷ் நியூஸை வந்து நம்ம கேட்குறோம். இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைல் வந்து இங்கிலீஷ்காரங்க மாதிரியே மாறும். லாஸ்ட் டிப் இஸ் டு டேக் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை எடுத்துக்கிறது அப்படின்றது நம்மளுடைய கடைசி டிப் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை எடுத்துக்காமலேயே இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் நீங்களே தனியாக வீட்டில் இருந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஆசை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸுக்குமே நீங்கள் போவேன்னா காசு கட்டி நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணி கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யூடியூப் வீடியோஸை பார்த்தே, யூடியூப்பில் இங்கிலீஷ் படத்தை பார்த்தே, யூடியூப்பில் இங்கிலீஷ் நியூஸை கேட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷை மாஸ்டரி பண்ணலாம். இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.